இன்னைக்கு சூப்பரான ஒரு சூர மீன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்த சூர மீன் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ அது கூட மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா தேவையான அளவு தேங்காய், இவ்வளோ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதை மீனில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஏன்னா மாங்காய் போட்டதுனால புளி கொஞ்சம் கம்மியாக போகும். தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை நம்ம இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பொடி எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சாச்சு. இனி நம்ம மூடை போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஃபிஷ் இவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு பாருங்க. இனி கொஞ்சம் வத்தி நல்லா மீன் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.